அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாசத்துக்கான திறன் மதிப்பீடுக்கான மதிப்பெண்களை எவ்வாறு எமிஸ் வலைதளத்தில அப்டேட் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த சர்ச் பார்ல எம்எஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின் இருந்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் கொடுத்தன ஆட்டோமேட்டிக்காக 1 or 2 செகண்ட்ஸ் பாப்பப் வரும். மேலே இன்டூ மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா திறன் அசஸ்மெண்ட் அப்படின்னு நமக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல எக்ஸாம் மார்க் என்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு மந்த்லி அசஸ்மெண்ட் ஆகஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வகுப்பு வயசாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மிடில் ஸ்கூல் தகுந்த மாதிரி வகுப்புகள் கொடுத்துருப்பாங்க. ஹைஸ்கூல்னா ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் தகுந்த மாதிரி வகுப்புகள் கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்இஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு மேக்ஸ் மார்க்கும், அதை தொடர்ந்து இங்கிலீஷ் மார்க்கும், தமிழ் மார்க்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் ஆகிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திறன் கொடுத்துருப்பாங்க. இதில் செலக்ட் பண்ணும் பொழுது அந்த பையன் வரல அப்படின்னா நீங்கள் லாங் ஆப்ஸ் ரொம்ப நாளாக வரல அப்படின்னா லாங் ஆப்ஷன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ட்ராப் அவுட் ஆகிட்டானா ட்ராப் அவுட்னு கொடுத்துக்குங்க. சப்போஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் செலக்ட்டுங்கிறதுலையே வச்சுட்டு இப்போ மார்க் நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் மார்க் நான் போடுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 மார்க்கு மேலே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு க்ரீன் கலரில் வரும். ஒருவேளை நீங்கள் 16 மார்க்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் தான் உங்களுக்கு காட்டும். அதனால் என்ன மார்க் வாங்கியிருக்கோனோ அந்த மார்க்கை நீங்கள் போட்டுருங்க. இப்போ எங்கள் பள்ளியில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவன் மேக்ஸில் 18 மார்க்கு வாங்கியிருக்கிறான். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோட மார்க்கையும் நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் இது மாதிரி மார்க்குகள் இங்கிலீஷ், தமிழ் அண்டு மேக்ஸ் அப்படி 3 மார்க் நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் ஆயிரும். இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த மாணவன் ரொம்ப நாளாக வரல அவங்க பள்ளிக்கூடத்துக்குன்னா நீங்கள் லாங் ஆப்ஷன் போடுங்க. இல்லை ட்ராப் அவுட் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த இடத்துல மார்க் போடுறதுக்கான என்ட்ரி போடுறதுக்கான டிசபிள் ஆகிரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு க்ரீன் கலரில் சப்மிட் த மார்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் போடுற ஒர்க் நமக்கு முடிந்துடும். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வகுப்பாக நீங்கள் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் நம்ம உள்ளீடு செய்ய வேண்டும். இப்போ நான் 6th போட்டிருக்கேன். அதே மாதிரி 7th 8th மிடில் இருந்தால் நீங்கள் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி இருந்தால் உங்கள் வகுப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் மார்க்கை பதிவு பண்ணலாம். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.